ஹலோ ஆல் வணக்கம் அகேன். இன்னைக்கு நாங்கள் லாஸ்ட் வீடியோஸ்லேயே சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டு. இது வந்து சிஎஸ்கேக்கு டெடிகேட்டடாக ஒரு சீரீஸு. அதில் ஃபஸ்ட்டு எபிசோட் இதில் வந்து சிஎஸ்கே ஃப்ரம் 2008 டு க்ளோரி டேஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் சிஎஸ்கேவோட ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம குயிக்காக எவ்வளவு ப்ரீஃபாக பேச முடியுமோ அவ்வளோ ப்ரீஃபாக பேசலான்னு ஒரு தாட்டு. மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ காட் அ கொஸ்டின். சிஎஸ்கே ஒன் வேர்ட் உங்களுக்கு என்ன தோணுது? லைக் அகைன் நிறைய பேர் சொல்றது இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இட்ஸ் அ ஃபேமிலி. ஆமாம், எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலுமே ஓவர் த இயர்ஸ் நான் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது கிரிக்கெட் இன்டெலிஜென்ஸ் அது வந்து நல்லா தெரியும் சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸியில். எனக்கு வந்து பக்காவாக கிரிக்கெட் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு கூட எடுத்துக்கலாம். லைக் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ டீம்ஸ் தான் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து யூஸ் பண்ணாத டைம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றது நம்ம எண்ணிடலாம். ஆமா ஆமா. இல்ல அந்த அதான் மாதிரி நான் வந்து எமோஷனலான சைட்ல சொன்னேன், நீங்க வந்து கிரிக்கெட்டிங் சைட்ல சொன்னீங்க. ஓகேங்களா? கிரிக்கெட்டிங் சைட்ல வந்து சொல்ல போனா இட்ஸ் லைக் நீங்க சொன்னதை நான் வேற மாதிரி சொல்லலாம். தே யூஸ் தேர் பிரெயின்ஸ் பேசிக்கலி அந்த டாக்டிக்ஸ் ரியலி வெல். கரெக்டா? தே டோன்ட் ஜஸ்ட் ரிலை ஆன் ஒன் திங். இல்ல இதுதான் ஃபார்முலா அப்படி கிடையாது. தே ஜஸ்ட் கோ வித் லைக் வாட் தே ஹேவ். அது வந்து ஒரு ப்ராப்பர் க்ளீன் கம்போஸ்டு காமு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கொடுத்துட்டு எல்லார்கிட்ட இருந்தும் பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வர்றது. தட் இஸ் வாட் லைக் சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார். அண்ட் அதனால தான் அவங்க அவ்வளோ மில்லியன்ஸ் கணக்கில் ஃபேன்ஸை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. தட் இஸ் வாட் தேர் லெகசி இஸ். ஸோ நம்ம சிஎஸ்கேவை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ரீகேப் பண்ணி 2008 அப்படி போவோம். 2008 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஸ்டார்ட் ஆனது ஞாபகம் இருக்கு. அந்நேரம் வந்து என்ன சொல்றது, நம்ம இந்தியன் லெஜெண்ட்ஸ் தானே ஃபாலோ பண்ணுவோம். கங்குலி, ஓகேங்களா, அனில் கும்ப்ளே, டிராவிட், சேவாக், இவங்க எல்லாம் எந்த டீம்ல இருக்காங்க அப்படின்னு தான் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர, ஏன்னா தோனி வந்து ரிலேட்டிவ்லி நியூ இல்லைங்களா, அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, ஏதோ ஒரு சென்னை டீம் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனா என்னோட ஃபோக்கஸ்லாம் அந்நேரம் வந்து உங்களுக்கு தெரியல, ஐ லைக் டிராவிட் லாட். ஓகேங்களா, டிராவிட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல என்ன பண்ணுவாரு அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், அதாவது 2008, அதாவது கோயிங் பேக் டு மை ஸ்கூல் டேஸ். ஸோ அப்போ வந்து இது வந்து ஐபிஎல் அப்படின்ற போது நம்ம அதுக்கு முன்னாடியே செப்டம்பரில் வந்து நம்ம T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம் இதில். பட் ஆனாலுமே வந்து ஐபிஎல்ன்றது வந்து நம்ம ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும் அப்படின்றது வந்து அப்போ கண்டிப்பாக யாரும் யோசிச்சு பார்த்துருக்க முடியும். கண்டிப்பா ஆனால் அது லலித் மோடி வாஸ் தென் அப்போ வந்து ஒரு விஷனரி ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஐ திங்க் சிஎஸ்கே வாஸ் தி அண்டர் டாக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி அப்போ வந்து ஸ்டால்வார்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து வீரேந்திர சேவாக் டெல்லிக்கு போயிட்டாரு, சௌரவ் வந்து ஆப்வியஸ்லி கொல்கத்தா, மும்பையில் வந்து சச்சின் இருந்தார், ரிக்கி பாயிண்டிங் இருந்தார், அதே மாதிரி இங்கே வந்து ஜாக் கேலிஸ் இருந்தார், டிராவிட் இருந்தார், அனில் கும்ப்ளே இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் பிரிட்டி பேலன்ஸ் சைடு ஆல் ஓவர். அப்புறம் டெக்கன் சார்ஜர்ஸ்னு அப்போ ஒரு டீம் இருந்துச்சு, ஞாபகம் இருந்துச்சா? ஆமா, கில்கிறிஸ்ட் இருப்பாரு. கில்கிறிஸ்ட், ஹர்ஷல் கிப்ஸ், ஆண்ட்ரியூ சிமன்ஸ் அவங்கெல்லாம் அந்த டீம்ல இருந்தாங்க. ரோஹித் சர்மா ஆக்சுவலாக அந்த டீம்ல இருந்தார் கொஞ்ச நாள் ஆமா ஆமா. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது 2008. பட் ஆனால் எல்லாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேயே திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நமக்கு மெயினான லெஜெண்ட் அந்நேரம் இருந்தது யாருன்னு பார்த்தா முத்தையா முரளிதரன். அவர் தான் வந்து மேஜரான என்ன சொல்றது கான்ட்ரிபியூட்டர் டு சிஎஸ்கே. ஹைடனும் இருந்தாரு, ஃபிளமிங்கும் இருந்தார்ல அந்த டைம்ல நம்மளுக்கு. ஆமா ஆமா, ஐ திங்க் ஹைடன். ஆமா, எல்லாருமே அந்த டயத்துல தான் இருந்தாங்க. ஹைடன் கண்டிப்பா இருந்தாரு. ஆமா ஆமா, ஹைடன் ஃபிளமிங் ரெண்டு பேருமே இருந்தாங்க. அண்ட் அப்பவே வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட், அதாவது சிஎஸ்கேவோட ஆஸ்தான ஓப்பனிங் ஸ்லாட்ன்றது வந்து அப்போவே செட் ஆகிருந்துச்சு அவங்களுக்கு. அந்த தோஸ் ஆர் த டேஸ். அந்த மங்கூஸ் பேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹைடன் ஆடுறதுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கும், அந்த குட்டி பேட்டை. ஆமா ஆமா. ஸோ 2008 என்னை கேட்டிங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, ஓகேங்களா, ஏதோ ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க, ஏதோ ப்ளே பண்றாங்க. ஏன்னா T20 நமக்கு நிறைய தெரியாது, ஓகேங்களா, புதுசு இல்லைங்களா. ஸோ அப்பதான் வந்து வி வர் லைக் கெட்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் என்ன T20 எப்படி விளையாடணும். நம்ம 6 ரன் பெர் ஓவர் எடுத்தாலே பெரிய விஷயம். ஓ, இது என்னடா அதுக்கு மேல அடிக்க சொல்றாங்க. ஸோ இட் வாஸ் கெட்டிங் டு த டர்ம்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன மாதிரி டீம் ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி ஒரு செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி 2008 கண்டிப்பா சென்னை வாஸ் அன் அண்டர் டாக். ஏன்னா நீங்க பெரிய லெவல்ல வந்து பயங்கரமான ஆட்கள் லெஜெண்ட்ஸ்ன்றது ரொம்ப யாரும் கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பாயிண்ட் அவுட்.
என் ஸ்ரீனிவாசன், அதாவது ஓனர் ஆஃப் சிஎஸ்கே. அவர் வந்து தெரியும், லைக் அவருக்கு வந்து ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால தான் வந்து மேபி ஃப்ரான்ச்சைஸி வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் வந்து ஒரு பேர் வந்து வெளியில் அவ்வளோவா தெரியாத பேர், ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட்டுக்கு மட்டும் தான் மேபி தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து விபி சந்திரசேகர் அப்படின்றவர் வந்து விபி அகாடமி ஆஃப் கிரிக்கெட், அது வந்து ரொம்ப ஃபேமஸான அகாடமி சென்னையில். நிறைய இடத்துல அவங்க வந்து கிரிக்கெட் கேம்ப் நடத்துகிறாங்க. இட் இஸ் லைக் வெரி க்ளோஸ் டு லைக் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயர்ஸ். அதாவது அஸ்வினா இருக்கட்டும், முரளி விஜயா இருக்கட்டும், தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான், அந்த அகாடமிலேருந்து வெளியில் வந்தவங்க தான். ஸோ அந்த விபி சந்திரசேகர், அதை வச்சிருக்கிற அந்த கோச்சிங் விபி சந்திரசேகர் இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் என் ஸ்ரீனிவாசன், அண்ட் ஹீ இஸ் த மெயின் ரீசன் டு கன்வின்ஸ் ஸ்ரீனிவாசன் டு கோ ஃபார் தோனி. ஸோ எல்லாருமே வந்து ஷேவாக்கு அதுதான் வந்து எவ்வளோ போனாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அது வரைக்கும் இருந்தாங்க. பட் விபி சந்திரசேகர் இஸ் த ஹீ இஸ் நோ மோர், பட் தட் இஸ் வாட் ஹிஸ்ட்ரி இஸ் லைக். அவர் சொன்ன அந்த ரீசனுமே வந்து என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, T20 பரபரப்பான ஒரு ஃபார்மேட்டு, அதில் காம் மைண்ட் ஒருத்தனுக்கு வேணும், இந்த பையனுக்கு அது இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணாங்க. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. எப்போவுமே விபியை வந்து தமிழ்நாடு சர்க்கியூட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் எ விஷனரி அப்படின்வாங்க. அவர் இருந்த வரைக்கும் தமிழ்நாடு சர்க்கியூட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் லைக். ஐ திங்க் விபி ஹஸ் கிவன் சிஎஸ்கே அண்ட் தோனி ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் பீங் செட், ஃபர்ஸ்ட் 2008 வந்து ஆல்மோஸ்ட் டைட்டில் ஜெயிச்சாங்க. பட் ஆனால் வந்து ஃபைனல்ஸில் வந்து தே கேம் வெரி ஷார்ட். ஷேன் வார்ன், ரவீந்திர ஜடேஜாலாம் அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து ஆமா, ஏதோ கடைசி ஓவர்ல வந்து ஏதோ 8 ரன்னா என்னமோ தான் வேணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கடைசி பால்ல தான் வந்து கடைசி பால்ல ஒரு ரன் நினைக்கிறேன். ஒரு ஜஸ்ட் ரன். அப்படியே என்ன சொல்றது, கை விட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான இது. பட் ஆனா என்ன சொல்றது, அந்த டீம் அந்த அண்டர் டாக வச்சுட்டு ஃபைனல் வந்தது நேரம் ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. ஆமா 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 ஆமா. அதாவது நெவர் த லெஸ், அப்புறம் வந்து அந்த ஐபிஎல் ஃபார்மேட்டே வந்து என்டையர் கண்ட்ரியவே திருப்பி போட்டுருச்சுல. அதாவது அதுக்கப்புறமா ஏப்ரல் மேன்னு வந்துச்சுன்னா எல்லாரையுமே 7:30க்கு மேலே எல்லாரையும் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறது. பெரிய படங்கள்லாம் அப்போ ரிலீஸ் ஆகாது. அந்த ட்ரெண்டெல்லாம் அப்போ ஸ்டார்ட் ஆச்சு 2010 2011லலாம். பெரிய படங்கள்லாம் வந்து மே ஏப்ரலில் வந்து சம்மர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஐபிஎல் இருக்குது, அதை ஐபிஎல் வந்து ஃபோக்கஸ்டா பாதிக்கும் இருக்கும். அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இதாச்சு. 2009 அகெயின் வந்து செமிஃபைனலிஸ்ட், அதே இது பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாக் அவுட்டில் தோத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு, என்னடா இவங்க வந்து கிரன்ச் மூமெண்ட்ஸ்லலாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களோ, அதாவது வந்து இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் கிரன்ச் மூமெண்ட்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 2010 கேம் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிகம் த ஐ மீன் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டிலை 2010 வந்து ஜெயிச்சாங்க. அந்த சீசன் ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த சீசன்லலாம் வந்து முரளி விஜய் வந்து கொஞ்சம் அந்த அடுத்த லெவல்ல வந்து ரன் எடுக்க ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா, முரளி அனிருத்தா விஜய் ஸ்ரீகாந்த் இப்போ நம்ம சீக்கி சீக்கா பண்ணிட்டு இருக்காரு. அனிருத்தா அனிருத் ஸ்ரீகாந்த்லாம் வந்து இருப்பாரு. கரெக்ட் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு அதான் ரெய்னா, முரளி விஜய், அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஓரளவுக்கு வந்து அந்த தே பிகம் நல்ல ஸ்டார்டட் டு ஃபார்முக்கு பிகம் ஆயிடுச்சு. ஃபேமஸ். அதுக்கப்புறம் ஹைடனும் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஹைடன் இருந்தாரு. ஆமா நம்ம முக்கியமான ஆளு ஆல்பி மார்க்கல். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு இத்தனை சீசன் இல்ல, அவர் வந்து கன்சிஸ்டன்டா ஆல்பி நமக்கு மார்க்கர் இருந்தாரு இல்ல 2010 இருப்பாரு. அதான் சொல்றேன், 2011. அவர்லாம் வந்து அந்த இனிஷியல் ஃபேஸ், அந்த இனிஷியல் சீசன்ஸ்லாம் வந்து கீ பிளேயர். ஏன்னா நமக்கு ட்வைன் ஆமா பிராவோ வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல்பி மார்க்கல் தான் ட்வைன் பிராவோ அட் தட் டைம். ஆமா 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 ஆமா. அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஜேர்னி அப்படின்னு 2010 வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் தேவர் லைக் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கம்ப்ளீட்லி வருவாங்க. ரூல்ட் அவுட் ஃபார் த பிளே ஆஃப்ஸ். பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது இருக்க. லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க வந்து ஜெயிச்சு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான டெக்கன் சார்ஜஸை நாக் அவுட்டில் போட்டு, அப்போ வந்து இந்த ரவுண்ட் ராபின் கிடையாது, ஃபர்ஸ்ட் கிடையாது 2ல கிடையாது. ஆமா, செமிஃபைனல் மாதிரி இருக்கும். செமிஃபைனல் ஃபைனல் மாதிரி கான்செப்ட் தான். டெக்கன் சார்ஜர்ஸை ஜெயிச்சு அகெயின் ஃபைனல்ஸில் வந்து அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. தட் வாஸ் லைக் வெரி இம்ப்ரெசிவ். அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், சாம்பியன் டீம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த சீசன். இதுல அந்த அண்ட் வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் லீகும் வின் பண்ணிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கால வச்சு. அது வந்து ஆமாம் ஆக்சுவலா நிறைய பேருக்கு ஐப்ரோஸ் வந்து ரைஸ் ஆச்சு. ஏன்னா ரைஸ்டு. தே ஆர் லைக் குட் இன் திஸ் கண்டிஷன், அந்த மாதிரி ஸ்பின் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்காலையும் போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ தட் வாஸ் லைக் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் சிஎஸ்கே. நீங்கள் பாருங்கள், தோனியோட எராலையுமே அது வந்து அவரோட கெரியரில் அது வந்து எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரான்சிஷன் இயர்னு பாருங்கள். 2010 வந்து சிஎஸ்கேக்கு ஐபிஎல் ஜெயிக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா போய் இருக்கிற ஃபாரின் டீம்ஸ் எல்லாம் இது பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கன் பிட்ஸில் அங்கே ஜெயிக்கிறாரு. கரெக்டாக 4 மாதம் ஏப்ரலில் வந்து இந்தியாவுக்கு 28 வருஷத்துக்கு அப்புறமா வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குறாரு.
அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து ஆஸ்திரேலியா போகிறாங்க, அங்கே ஜெயிக்கிறாங்க. இல்ல வாட் அ 2011 திரும்ப phenomenal 2 years. கப்புல ஐபிஎல்ல ஆமா 2011 அகெயின் மேல அகைன் வந்து ஒரு ஐபிஎல். ஒரு ஐபிஎல்ல ஒரு கப்பு ஜெயிக்கிறாரு. அப்போ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, கேப்டன்னா இவர் தாயா தலை. இதுக்கப்புறம் நீங்க வேற யாரை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, தே கேன் பி எ பெட்டர் பிளேயர்ஸ், பட் யாருமே தோனி கிட்ட கேப்டன்சி கிட்ட நிக்க முடியாதுயா அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அது நம்மளுக்கு கண் கூட தெரிஞ்சது இல்லையா? அதாவது தட் ஆமா இஸ் ஆமா வென் லைக் பீரியட் 2010 to 11 தான் பீரியட். மற்ற பிளேயர்ஸ்க்கும் தோனிக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சுது. அவர் நார்மலான ஒரு இது கிடையாது. அதான் சொல்லுவாங்கல்ல இப்போ அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது இல்லங்க. அப்படின்ற மாதிரி. அவர் வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டஃப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அந்த வேர்ல்டு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு புரிய ஆரம்பிச்சது. கரெக்டா? கரெக்ட் இல்ல அதான் அந்த நேரம் அவர் தான் என்ன சொல்றது ஷிப்பை வந்து கரெக்டா வந்து ஸ்டடி பண்ணி எங்க தட்டணுமோ தட்டி கரெக்டா எடுத்துட்டு போனாரு. பட் ஆனா நான் அகைன் என்ன சொல்ல வரேன்னா அந்த 2 வருஷமே வந்து இவங்க எல்லாம் கீ பிளேயர்ஸ் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. முரளி விஜய், மைக் ஹஸ்ஸி, சுரேஷ் ரெய்னா, தோனி நமக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ மைக் அடிப்பாரு. இதுதான். மைக் ஹசி, அதாவது மைக் ஹசி ஃபைனல்ஸ்லயுமே வந்து செம்மடி அடிப்பாரு. அண்ட் மிஸ்டர் கிரிக்கெட்லயே அவரு எவ்வளவு கன்சிஸ்டண்டா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. ஓப்பனிங் ஸ்லாட்லாம் பாருங்களேன், சான்ஸே சிஎஸ்கேக்கு இல்லை, அந்த ஓப்பனிங் எப்பயுமே வந்து ஸ்லாட் கன்சிஸ்டண்டா இருக்கும். சரியான ஓப்பனிங் ஸ்லாட்டு. அண்ட் 2011 வந்து அந்த கெயில் ஸ்ட்ராம் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து சின்ன சுவாமில ஐ மீன் சாரி சேப்பாக்கில் அஸ்வினை ஃபர்ஸ்ட் ஓவர் போட வச்சு அதான் சரியான ஆஸ்டனாவும் கரெக்டா அப்பதான் வந்து உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட அந்த பிரெயின்ஸ் அவரோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து காட்டுறதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருந்தது. ஆஸ்டனா கரெக்டா 2011 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் பீக்கில் இருந்தார். அண்ட் ஹீ கான் இன் டு லைம் லைட் வித் தட் 1 ஓவர். அதாவது தோனி வந்து யாருமே இப்போ வந்து ஒரு ஸ்பின்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது புதுசாக இருக்கும். 2011 ஐபிஎல் ஃபைனலில் கெயில் அந்த பக்கம் நிற்கும் போது வந்து ஒரு ஸ்பின்னர் கிட்ட பாலை தூக்கி போட்டு பவர் பிளேயருக்குள்ளே போடு தம்பி அப்படின்னு சொல்கிறது ஆமா வந்து, ஆமா பட் தோனி நியூ விச் மேக் கெயில் அன்கம்ஃபர்டபுள்னு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் விடணும். கரெக்ட். அண்ட் ஸோ உங்களுக்கு லைக் இவர் ஞாபகம் இருக்கா? டக் பொலிஞ்சர்னு ஒரு பவுலர் இருந்தார் தெரியுமா? போலிங்கரா 2010-11 வந்து அவரோட ரோல் வந்து வெளில தெரியாது. இஸ் லைக் அன்சங் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு எண்ட்ல வந்து அவரை வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நம்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஆமாம் ஆமாம் எப்படினாலும் ஆமாம் கஷ்டப்பட்டு போட்டுருவாரு. அவரோட இதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சூப்பரா பவுலிங் போடுவாரு. அதான் அந்த நமக்கு என்னன்னா சிஎஸ்கே நம்ம பேசின மாதிரி ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். இப்ப இவர் தான் எப்பயுமே பண்ணுவாரு. இவர் தான் நம்ம பார்த்தோம்னா நிறைய வின் பண்ணதுலயுமே போய் பாத்தீங்கன்னா அந்த பர்பிள் கேப் ஆரஞ்சு கேப் எல்லாம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் ரொம்ப வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிளேயர் நம்ம நம்பி மோஸ்ட்லி இருக்காது. டீமா டீமா டீம் கிளிக் பெர்ஃபார்மன்ஸா ஆகாது. தான் இருக்கும். இன்னொரு ஒரு அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா சுப்பிரமணியம் பத்ரிநாத் மிடில் ஆர்டர்ல அந்த ஆமா டைம்ல 2010 2011 சாம்பியன்ஸ் கரெக்ட் ட்ராஃபிலெல்லாம் ரொம்ப சூப்பராக ஆடி கொடுத்துருப்பாரு. அதாவது கரெக்ட். தோத்து போச்சு அப்படின்ற மேட்ச்ல நின்று பிடிச்சி ஒரு எண்டை வந்து இது பண்ணி அவர் வந்து ஆடி கொடுத்துருப்பாரு. அவருமே வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மூவிங் பேக், அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்டக்காரம் பிராண்டு அப்படின்னு நாங்கள் ரெடி பண்ணால் சாவலுக்கு வந்து தரமாக தான் இருக்குன்ற மாதிரி அப்படியே அந்த பிராண்டு வந்துருச்சு. அந்த சைடு வந்து அப்படியே வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படியே கான்ட்ராஸ்ட். அப்படியே கார்ப்பரேட் சைடு, கார்ப்பரேட்டில் என்னெல்லாம் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே பெஸ்ட்டு கொடுத்து அவங்க வந்து அவுட்புட் கொண்டு வர சைடு. ஸோ ரெண்டு இதுவுமே வந்து பயங்கர, அதாவது சிட்டிலேயே பெரிய லேபிள், ஒன்று குணா ஒன்று செந்தில் அப்படிங்கிற மாதிரி, ஒன்று ஆமா சிஎஸ்கே எந்த ஒன்று வருஷம் மும்பை. வந்து ஒரு ரன்ல போய் ஃபைனல் அவங்க கிட்ட தோப்போம்? 2016 15ல 15 ஓகே. 15 கடைசியில வந்து ஒரு ரன்னா என்னமோ அடிக்க வேண்டியிருக்கும். எல்பிடபிள்யூஎஸ் வந்து லசித் மலிங்கா வந்து போட்டு அவுட் ஆயிருவாரு. யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த அந்த மொமெண்ட் வந்து எனக்கு இன்னும் நல்லா அதாவது நிறைய பாசிட்டிவ் மெமரிஸ் வச்சாலும் அந்த ஒரு பெயின்ஃபுல் மெமரி எனக்கு அது இன்னும் இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் 1 ரன் கரெக்டா. ரதுல் தாக்கூர் தான். ரதுல் தாக்கூர் தான் ஆடுவார். ஆனால் அது எக்ஸ்ட்ராடினரி ஸ்டஃப் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ், அவங்களுக்குமே அந்த கிரெடிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 2013-14 இது எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாமே, அதாவது நாங்கள் கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவோம்ப்பா, பிளே ஆஃப் ஃபைனல்ஸ் கேரண்டட். போயிடுவோம், ஆமா அதுக்கப்புறம் அடுத்து ஃபைனல் போய் ஜெயிக்கிறோமா இல்ல விட்டுறோமா அவ்வளவுதான். அது விட்டுறோமா அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் தோனியுமே வந்து என்ன சொல்லுவாருன்னா, நம்மளால வந்து பிளே ஆஃப்குள்ள என்டர் ஆகிற வரைக்கும் தான் டீமாக பிளான் பண்ண முடியும். தட் இஸ் வாட் கண்ட்ரோலபிள் இல்ஸ். கரெக்ட். அதுக்கப்புறமா நடக்கிறதுலாம் இட் இஸ் லைக் அ மேஜிக். அதாவது வந்து அந்த டைம்ல எல்லா டீமுமே அவங்க பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்கன்னா எவ்ரிபடி இஸ் லைக் லைக்லி டு வின். அன்னைக்கு ஆன் த டேல எப்படி இருக்குமோ என்ன பண்றதுன்னு தெரியாது அப்படின்னு. ஸோ பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் பக்காவா பிளான் போட்டு தோனி வந்து சூப்பராக எடுத்துட்டு போயிடுவாரு. தோனியோட ரோல் வந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி பிஹைண்ட் த ஸ்டெம்ஸ். இல்ல அதான் அந்த எனக்கு வந்து டைம்ல ஒரு பாயிண்ட் இப்ப தோணுச்சு. என்னன்னா நம்மளோட இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதாவது நியூவா அப்கமிங்கா வருவாங்க பாத்தீங்களா,
அவங்களுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் குடுத்து, அவங்கள வந்து என்ன சொல்றது, அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது வந்து, அது தோனி தான். நான் ஸ்பின்னர் சைடே போல. ஓகேங்களா. ஸ்பின்னர்ஸ் ஆப்வியஸ்லி வந்து அவருக்கு என்ன சொல்ல பிரெட் அண்ட் பட்டர். இந்த கோனின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பட்ரிக் இயர்லி கோனி. சீசன்ல. கோனி, ஆமா. அப்புறம் தேஷ்பாண்டே, ராகுல் இவரு தீபக் சாகருமே வந்து தோனி தான் வந்து கொஞ்சம் அடுத்த நீ என்ன பண்ணணும், எப்படி போகணும்னு கொண்டு போனது. அது மாரி நெறைய ரோஹித் அந்த சர்மா. மாரி ஆ சர்துல் தாக்கூருமே வந்து அவர் தான் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி அந்த அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து க்ரோ ஆனாங்க. அது வந்து கண்டிப்பா தோனியோட எக்ஸப்ஷனல் டேலண்ட். அதே மாரி லைக் இந்த டைம் இந்த சைட்ல வந்து நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்டும் பேசணும். இந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் வந்து நம்ம டீமுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸ் வருது. தட்ஸ் when லைக் தே ஹவ் யூட்டிலைஸ் their கிரிக்கெட் பிரெயின். அவங்க வந்து ஈஸியா சொல்லியிருக்கலாம். நான் தான்ப்பா ஓனரு. இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் ஃப்ரான்ச்சைசி. நான் சொல்ற மாரி ஆடு, நான் சொல்ற மாரி இது பண்ணு. எங்களுக்கு வந்து இப்படிதான் இது பண்ணணும். தே நெவர் இன்டர்ஃபியர்ட். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. டீம் செட் ஆயிடுச்சு. ஒரு லீடர் கிடைச்சிட்டான். லெட் இஸ் பி இஸ் டீம் அப்படின்னு நம்பி தலை அப்படின்றத அவங்களுமே வந்து எடுத்துக்கிட்டு தே ஜஸ்ட் ஸ்டேட் அவே அண்ட் தே ப்ரொவைடட் வாட் எவர் தே வாண்ட் ஆல் த கம்ஃபர்ட். அண்ட் அவங்க வந்து சிஎஸ்கேவோட எல்லா பிளேயர்ஸுமே வந்து இதுக்கு முன்னாடி விளையாடின பிளேயர்ஸ் எல்லாருமே சொல்றது அது என்னன்னா, வி ஃபெல்ட் லைக் அ ஃபேமிலி, இட் இஸ் நாட் அ ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் கிரெடிட் ஹாஸ் டு கிவன் டு அவர் லைக் அவர் ஓனர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதோ இல்லமோ அந்த பிளேயருக்கு அந்த ப்ரெஷரை எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் லைக் ஹெல்பிங் த பிளேயர்ஸ் டு பெர்ஃபார்ம் இன் த கிரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் நீங்க முதலே அதுக்கு ஆன்சரை சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? அதாவது இப்படிதான் விளையாடணும், அப்படிதான் விளையாடணும் அப்படிங்கிறத வந்து எதுவுமே என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேனா நான் இந்த மாரி ஸ்டைல்ல தான் ப்ளே பண்ணுவேன்னு கிடையாது. கரெக்ட்டா? ஸோ பிளேயர்ஸோட அந்த பெஸ்ட்ட கொண்டு வர்றதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் தான் வந்து இந்த டீமோட அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு 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 டைப் ஆஃப் பிளேயர் வந்து இப்படிதான் ப்ளே பண்ணுவாரு. ஸோ நீங்க அவருக்கு அந்த ஃப்ரீடம் குடுத்து அத ப்ளே பண்ணணும். இல்ல நீ வந்து எங்க ஸ்டைல் இப்படிதான். நீ இந்த மாரி தான் அக்காமடேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்றப்ப தான் வந்து நிறைய வேற வேற டைவர்ஷன்ல போய் தென் த பெர்ஃபார்மன்ஸ் வில் ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா விளையாடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே வந்து ஒரு அலைன்மெண்ட் வந்துடும். ஓகே இப்படிதான் நம்ம டீம், இதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுவாங்க. அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இன்னும் அதுக்குள்ள போல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா தைரியமா கான்பிடண்டா எடுப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா வில் ஆமா. டீச் தெம் டு மேனேஜ் சிச்சுவேஷன்ஸ் பெட்டர். ஆமா. 10 சிச்சுவேஷன்ஸ் அந்த வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு ஒரு ஃபைனல்ஸ் வந்து நான் அதாவது 2011 வந்து எனக்கு பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கு. அதாவது அந்த கிறிஸ் கெயில வந்து ஆஷன்னா எடுத்தது இந்த இதில. அதுக்கடுத்து நான் இன்னொரு ஃபைனல்ஸ் பார்த்தது வந்து அது வந்து லைக் சிஎஸ்கே வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஹார்ட் புரோக்கன் தான். சேப்பாக்ல நடந்த அ மஹிந்தர் பிஸ்லா அப்படின்னு கேகேஆருக்கு திடீர்னு ஒரு ஓப்பனர் வந்து ஆமா இறங்கி அடிச்சு திடீர்னு டபா ஜெயிச்சு டபா குடுத்துருவாரு. டபான்னு. யாருப்பா நீ? இதுவரைக்கும் 12 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட உன்ன நான் பார்க்கல. திடீர்னு வந்து அடிக்கிறேன் கரெக்ட். அப்படின்னு அடி அடின்னு அடிச்சு லாஸ்ட்ல மனிஷ் பாண்டேவும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருவாரு ஆமா உங்களுக்கு. ஆமா அதனால ஜஸ்ட் ஃபைனல்ஸ்ல அதுலயுமே போயிடும். கமிங் பேக் கரெக்ட். ஒரு டார்க் பீரியட் ஃபார் லைக் சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசி அண்ட் இது வந்து அந்த 2016-18 அந்த பேன் ஆன இயர். லைக் ஆஃப்டர் 2015 லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் வர் தேர் லைக் அதாவது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து காயின் ஆச்சு. அப்புறம் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் வேர் லைக் அலீக்லி இன்வால்விங் இன் டீம்ஸ் பெட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு இதாச்சு. லைக் ஐம் நாட் கோயிங் இன் டு டீடைல்ஸ் ஆஃப் இட், அது வந்து வேற ஒரு டாபிக். பட் ஆஸ் அ ஃபேனா லைக் எல்லாருமே மனசு ரொம்ப ஒடிஞ்சு மற்ற ஃப்ரான்ச்சைசி வந்து எல்லாருமே ஓகே திஸ் இஸ் த இயர் வி கேன் ஆக்சுவலி கோ டு ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சிஎஸ்கே வாஸ் லைக் பேன் ஃபார் 2 years. எவ்ரி பிளேயர் காட் லைக் டிஸ்ட்ரிபியூட்டட். அது ஞாபகம் இருக்கு அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆமாமா. இன்ஃபாக்ட் நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஐபிஎல் நான் ஃபாலோ பண்றதே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்ப கோலி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரோஹித் சர்மாலாம் எடுத்துக்கிட்டா, ஐ பிளேட் ஃபார் ஒன் டீம் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தோனிக்கு வந்து யோசித்து பாருங்களேன். தோனி ஹேட் டு கோ த்ரூ டிஃப்ரெண்ட் திங்னா வேற டீமை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி புதுசா ஒன்று கொண்டு வரணும். பட் ஸ்டில் இது எப்படி இருக்குன்னா உங்க ஹார்ட் வந்து இங்க இருக்கும். ஆனா வந்து யூ ஹாவ் டு லிவ் சம்வேர் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நாட் ஜஸ்ட் ஃபார் தோனி, நிறைய அந்த கோர் பிளேயர்ஸ் ஆஃப் சிஎஸ்கேக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் இருக்கும். பட் என்ன சொல்றது, குட் திங் என்னன்னா எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. தோனி எங்க போனாலும் சரி அந்த ஃபேன்ஸ் பேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்நேரம் குறையல. இன்ஃபேக்ட் கூட தான் செஞ்சுச்சு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஒன்று நம்ம கிட்ட அதாவது இல்லாதப்பதான் வந்து இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகுங்கிற மாதிரி சிஎஸ்கே டீம்னு ஒன்று இல்லாதப்ப வந்து இன்னும் வந்து எதிர்பார்ப்பு அந்த என்ன சொல்ற அந்த ஃபேமிலி தாட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப இதாச்சு. ஏன்னா
தேர் வாஸ் அ சான்ஸ் டு கம் பேக். ஓகேங்களா, கம் பேக் பண்றப்ப வந்து இன்னும் ரொம்ப பயங்கர அந்த அந்த பாசம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அப்பதான் அந்த அட்டாச்மெண்ட் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்தது. இல்ல அதான் கரெக்டா. எவ்ரி ஃபேன்ஸ் டுக் இட் லைக் வெரி பர்சனல். அதாவது வந்து என்னன்னா, டேய் என்னது இது, என்ன நடக்குது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி. தட்ஸ் when லைக் ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கா இருந்து வர்ஷிப்புக்கு மாறின அந்த பீரியட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டார்க் பீரியட் வந்து அந்த வர்ஷிப் சைடுக்கு போயிட்டு, இது வந்து எங்க டீம்டா, இது இது வந்து நாங்க தான்டா அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போனது வந்து அந்த இதுதான். அதாவது நோ மேட்டர் அண்ட் வாட் வி நான் வில் வந்து சப்போர்ட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து நிப்போம் அப்படின்றது வந்து அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, பிளேயர்ஸ்க்கும் சரி இன்னும் பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் தட் இஸ் வாட் லைக் 2018 கம்பேக் இஸ். அந்த 2018 பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து எடுத்தாங்கன்ட்டு. ஆக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாருமே லிட்டரலி மார்க் பண்ணாங்க. எல்லாருமே ஆமா, என்ன ஏன்னா சொல்றாங்கன்னா, இந்த டேடி டேடிஸ் டீமா, டேடி ஆர்மி, டீம், டேடிஸ் ஆர்மி, டீம் எல்லாம் கரெக்ட் வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து 32 அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ராபின் உத்தப்பா இருந்தாரு, ஆமா, ஃபேஃப் டூப்ளசிஸ் இருந்தாரு. வந்துட்டாரு. ஆமா, டூப்ளசிஸ் அதான் அகைன் அந்த நம்ம அந்த டாப் 3 அந்த டூப்ளசி ஓப்பனிங் அந்த வந்து இதுக்குள்ளதான் பிரச்சனையே வந்தாரு. கிடையாது. டூப்ளசிஸ் எல்லாம் கன்சிஸ்டன்டா ரன் வந்துரும். ஓகேப்பா, போனியா 50-60க்கு மினிமம் அடிச்சுட்டு வந்துரும். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சீசன்லாம். எனக்கு தெரிஞ்சு அந்த டயத்துல தான் வந்து எத்தனை மேட்ச் ராய்டு, ஷேன் வாட்சன் பிராவோலாம் வந்து எக்ஸப்ஷனலா மாற ஷேன் வாட்சன் ஆரம்பிச்ச சீசன். ராய்டுலாம் வந்து மிடில் ஆர்டர் வந்து நான் தான் தம்பி அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம இவ்வளோ இது பேசிட்டு இருக்கும்போது நம்ம சின்ன தலையை வேற அப்படியே கொஞ்சம் ஆக்சுவலா வந்து டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சார், எனக்கு கன்சிஸ்டன்சி தோனின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுறப்ப வந்து வந்து ரெய்னாவை தனியா பிரிச்சு பேசுறதுக்கு எனக்கு ஒரு இதே இல்ல. இது எனக்கு தோனின்றப்ப எப்படி யோசிக்கிறப்ப ரெய்னாவும் கூட எனக்கு சேர்ந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மேபி அது மத்தவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. நான் தோனியை பத்தி பேசினேன்னா அதுல வந்து ரெய்னா இன்க்ளூட் ஆகிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆனா ஆனா வந்து பர்ஃபெக்ட் வெட்டரன் ஃபார் சிஎஸ்கே. ஐ திங்க் ஹீ இஸ் தி லீடிங் ரன் ஸ்கோரர். பிஹைண்ட் வந்து எம்எஸ் தோனி மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4687 ரன்ஸ் அடிச்சிருக்காரு சுரேஷ் ரெய்னா. ஸோ ஐ திங்க் அவர் தான் வந்து ஓகே செகண்ட் மோஸ்ட் கேச்சஸ். தோனி வந்து ஆப்வியஸ்லி வந்து விக்கெட் கீப்பராக இருக்கிறதுனால வந்து அவர் நிறைய எக்ஸ்ட்ரா கேட்ச். பட் ஹையஸ்ட் ரன்ஸ் ரெய்னா தான் நினைக்கிறேன் ஃபார் சிஎஸ்கே. தோனிக்கு இருக்காதுன்னு. ஆமா அவர்தான் ஃபர்ஸ்ட். அதாவது பிஹைண்ட் எம்எஸ் தோனி. அதாவது செகண்ட் வந்து தோனி 4500 ரன் சம்திங் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து சுரேஷ் ரெய்னா தான். செகண்ட் தேர்ட் வந்து நீங்க சொன்ன ஃபேஃப். எவ்வளோ கன்சிஸ்டன்ட் பாருங்க. ஒரு சைக்கிள் தான் ஃபுல்லா இருந்திருக்காரு. பட் ஆனா வந்து கிட்டத்தட்ட 3000 ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. ஆமா ஆமா, ஃபேஃப். அதுக்கப்புறம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டயத்துல எல்லாம் வந்து ஜட்டு வந்து அகைன் ஒரு ஒரு ஹார்ட்ல வந்துட்டாரு. ஹார்ட் ஆஃப் டீம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் த்ரோ ஆனது வந்து நிறைய சிஎஸ்கேல இருந்து. ஏன்னா அந்த தோனியோட அந்த பேக்கப், அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே, அது எல்லாமே வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சைன் பண்றதுக்கு. அது இந்தியா டீமுக்குமே வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரெய்னா, ஜடேஜா எல்லாருக்குமே வந்து இங்க இருந்து நிறைய க்ரோ ஆனாங்க. அஃப்கோர்ஸ் தே பிளேட் அண்ட் தே கேவ் தேர் லைக் ஹோல் கைண்ட் ஆஃப் என்ன சொல்ற கரியர் டு சிஎஸ்கே. சிஎஸ்கே கண்டிப்பா. உங்களுக்கு அந்த இது தெரியுமான்னு தெரியல. 2011 நினைக்கிறேன். ஆமா 2011 or 12 ஒரு எல்லோ பார்ஷ் வச்சிருப்பாரு சுரேஷ் ரெய்னா. போர்ஷா கார் வச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்து ரெண்டு பக்கமும் இந்த சைடு சிஎஸ்கேன்னு போட்டு ஃபயர் இருக்கும், இந்த சைடு சிஎஸ்கேன்னு போட்டு ஃபயர் இருக்கும். அந்த டைம்லாம் வந்து எப்படின்னா பிளேயர்ஸ்க்கு வந்து இவ்வளவு செக்யூரிட்டி இவ்வளோ இது வந்து கிடையாது. சோஷியல் மீடியா இல்லாததுனால பிளேயர்ஸ் வந்து அவங்கள நம்ம நேரில் பார்த்து நான் போய் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாதான் உண்டு, மச்சான் நான் இங்கே ரெய்னாவை பார்த்தேன் அப்படின்ட்டு உடனே போட்டு வா அப்படின்னு சொல்லிட முடியாதுன்றதுனால சுரேஷ் ரெய்னாவோட கார் அப்போ வந்து ஐடிசி சோலால இருந்து அப்பப்போ வந்து வெளியில போய்கிட்டு சுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி தோனி வந்து அந்த மந்தவெளி இந்த சைட்லாம் போயிட்டு பிரியாணி ஷாப்புக்குலாம் போயிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு பிரியாணி வாங்குற ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து நிறைய சர்க்குலேட் ஆகும் அந்த 16-17 அந்த பீரியடில். ஸோ அப்படி இருந்த டைம் 2018 அதாவது வந்து எவ்வளோதான் மார்க் பண்ணாலும் திஸ் இஸ் வாட் வி ஆர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கம்பேக் இயர் எப்பிக்காக முடித்தாங்க. ஷேன் வாட்சனோட அந்த ரத்தம் தெறிக்க அதாவது அது வசனமா இல்லாமல் உண்மையிலேயே ரத்தம் சொட்ட மனுஷன் ஆடி ஃபைனல்ஸில் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ கரெக்ட். 2018 அவர் அவரோட ஆக்சுவலா 2008ல வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு அவங்க பேர் என்ன ராஜஸ்தானுக்கு வந்து நல்லா ராஜஸ்தான் விளையாண்டு அங்க ஜெயிக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. 10 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த பக்கம் வந்து சிஎஸ்கேக்கு ஜெயிக்க வைப்பாரு. அகைன் அந்த நம்ம படத்துல எழுதுற ஸ்கிரிப்ட் மாதிரி தான். நான் சிஎஸ்கே நிறைய இடம் தான் யோசிப்பேன், இது யாரு உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு இப்படி போய் அப்படி வந்து அப்படி ஒரு ஹீரோயிசம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் 2018ல தான் நினைக்கிறேன் நிறைய பேர் புலம்புவாங்க, ஞாபகம் இருக்கா?
ஹார்ட் ப்ராப்ளம் வந்துரும் எல்லாரும் ஃபீல் ஆமா பண்ணுவாங்க ஆமா டே தெரியுமா? சுகர் ஏன்னா பேஷண்ட் பல இருக்காங்க. இது ஃபைனல் பால் த்ரில்லர்ஸ், ஃபைனல் ஓவர் த்ரில்லர்ஸ் இருக்கும். டேய் எப்படியாவது சீக்கிரம் ஜெயிங்களேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் கொண்டு போய் நம்ம ஹார்ட் எல்லாம் பயங்கரமா பீட் பண்ண வச்சு அந்த ஜெயிக்கிறது வந்து சிஎஸ்கே குரிய ஒரு தனி ஸ்டைலுங்க. உங்க ஆடியோ எனக்கு சரியா கேட்கல. இப்போ கேக்குதா பாருங்க. எனக்கு கேக்குது. ஓகே ஓகே. அதான் 2018 வந்து ஒரு சரியான கம்பேக் இயராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே வந்து வேர்ல்டே வந்து அப்படியே வந்து இந்த கோவிடுக்குள்ளே அப்படியே போன ஒரு டைமு. 2020 வந்து இட் வாஸ் நாட் ரிமார்க்கபிளி குட் ஃபார் சிஎஸ்கே டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். 21 ரைஸ் ஆஃப் யங் கன்ஸ்லாம் இல்லையா, அதாவது வந்து அந்த கோவிட் டைமில் அந்த ஒரு ஹோல் சுச்சுவேஷனே மாறிடுச்சு. அதாவது வந்து ஆடியன்ஸ் எல்லாம் விளையாடினாங்க, அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே 21 அகெயின் ஆரஞ்சு கேப் வச்சிருக்கிறவன்லாம் வந்து எந்த கப்புமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐபிஎல்ல வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டர்ஸ் இல்லை பர்பிள் கேப் ஹோல்டர்ஸ் வச்சிருக்கவங்கலாம் வந்து ஆக்சுவலாக வந்து கப்பு ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீக் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணது வந்து நம்ம ருத்துராஜ் கைக்வாடு தான். அதாவது செம்ம இன்னிங்ஸு அது வந்து அவர் தான் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சீசனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் 2021 சீசனில் துபாயில். ஸோ அந்த சீசன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐ மீன் வெரி ரீசெண்ட்லி நடந்தது இல்லையா? இல்ல அதான் அதை யாருமே எதிர்பார்க்கல. இட் வாஸ் யா. அன் அன்எக்ஸ்பெக்டட், என்ன சொல்றது, பிளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கரெக்டா? ஏன்னா அந்த டயத்துல வந்து கைண்ட் ஆஃப் ரீபில்டிங் தான். ஏன்னா ஆமாம் ஆமாம் நிறைய பேர் வந்து அதான் நம்ம அந்த ஓப்பனிங் ஸ்லாட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாருமே ரிட்டையர் ஆமாம். ஆகிட்டு ஃபேஃப்லாம் வந்து இருந்தாங்க. அப்போ ஆர்சிபி போயிட்டாரு. ஆமாம். இல்ல ஃபேப் அந்த வருஷம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். 21. ஆமாம் ஆனா மேபி. ரெய்னாலாம் வந்து ஆமாம் எனக்கு ஆமாம் தெரிஞ்சு இல்ல. ஆமாம். ரெய்னா இல்ல. அதான் இவங்கெல்லாம் சென்டர் ஸ்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராய்டு, பிராவோ, ஜட்டு, ஷர்துல் தக்கூர்லாம் வந்து அந்த சீசன்ல வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஐ திங்க் ஃபைனல் அகைன் இது கேகேஆருக்கு கூட தான் நினைக்கிறேன் அடிச்சு ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன். ஃபைனல் வந்து அகைன் கேகேஆர் கூட தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். கரெக்ட். அது வந்து ஒரு செம்ம விக்ட்ரி. பட் ஆனால் வந்து ஐ திங்க் என்டையர் ஐபிஎல்லியே வந்து இந்த 2023 சிஎஸ்கே கப்பு ஜெயிச்ச மாதிரி வேறு எதுவுமே வந்து அவ்வளோ ஹைக்கு போகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தட் இஸ் த எக்ஸாக்ட் சீசன். நீங்கள் வந்து எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஒரு மேட்ச் வின்னர் இருப்பாங்க. அதாவது சாம் பில்லிங்ஸ்னு ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து ஒரு மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பான். டுவைன் பிராவோ ஒரு மேட்ச் முடிஞ்சு போன மேட்ச் எடுத்துட்டு வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு. சாம் கரன் முடிஞ்சு போன மேட்ச் ஒரு மேட்ச் எடுத்துட்டு வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு. ரவீந்திர ஜடேஜா ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. என்ன பர்ஃபார்மன்ஸ்! அதாவது மேல இருந்து 1ல இருந்து 11 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே வருவாங்க. அண்ட் அந்த ஃபைனல்ஸ், அதாவது இல்ல நீங்க ரகானே விட்டுட்டீங்க. ரகானே திடீர்னு நடுவுல இறங்கி டப்பு 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 டப்புன்னு அடிப்பார் தெரியுமா? நான் வந்து பிறந்ததுல இருந்து T20 பிளேயரா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. என்னப்பா இது அப்படின்னு 50 ஆயிடும். என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த சைடுல. நீங்க அந்த நீங்க அதுக்கப்புறமா வந்து நீங்க அந்த இதை வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல ஒரு மேக்ஸிமம் வியூவர்ஷிப்போ இல்லை மேக்ஸிமம் ஃபாலோயிங் பண்ணி ஒரு ஃபேன்ஸ் போய் அங்கே நின்று, அதாவது மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ் டிலேடாக இது பண்ணுவாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு தடவை வந்து ஆடி ரெயின் வந்து திருப்பி அடுத்த நாள் வந்து ஆடி ரெயின்னால டிலே ஆகி ஆடி ஆல்மோஸ்ட் அந்த மேட்சும் வந்து நம்ம போயிடுச்சு. 2 பால்ல ஜடேஜா கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. அதாவது ஒரு பால் 6, அடுத்த பால் 4. அது வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அவ்வளோ சூப்பராக போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு பிரேக் எடுப்பார் ஆக்சுவலாக மோஹித் சர்மா. அதாவது நடுவில் அந்த 4 பால் கரெக்டாக போட்டுருவாரு, ஆனால் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட ஆரம்பிப்பார். லைன் அண்ட் லென்த் மிஸ் பண்ணிடுவார். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த லாஸ்ட் பட் 1 பால்ல எப்படி ஜடேஜா வந்து ஸ்ட்ரெயிட்ல 6 அடிச்சாருன்னு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஷாட் அது வந்து 6 அடிச்சது. கரெக்ட். ஆனா அந்த சீசன்ல வந்து இன்னும் நமக்கு கான்வே வந்து ஒரு கன்சிஸ்டன்டா அந்த ஓப்பனிங் ஸ்லாட் கொடுப்பாரு. நியூ ஃபைண்ட் இன்னொன்னு யாருன்னா துபே. அவர் வந்து டப்புன்னு அந்த இறங்கி டக்குன்னு ஏதாவது ரன் ரேட்டை ஏற்றி விடணும், அந்த மாதிரி இது வந்து துபே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஐ திங்க் அந்த சீசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீசன் ஃபார் சிஎஸ்கே. அதில் தான் எனக்கு தெரிஞ்சு பத்திரானாவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆமாம், அதாவது அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் தோனி அப்படின்ற சார் அது 2018ல இருந்தே இருக்கு சார். 2018ல 19ல 2023ல வந்து இதுக்குன்னே வச்சு தேங்க்யூ தோனி அப்படின்ட்டு எல்லா இதுவும் வந்து இல்ல. ஆனா எல்லா ஸ்பெகுலேஷன் வந்து 2018 19ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. 2000. அதனால வந்து லைக் ஈவன் தோ ஐ தாட் லைக் தட் வில் பி ஹிஸ் ஃபைனல் சீசன் அப்படின்ட்டு. பட் லெட்ஸ் ஹோப் அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்றது ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்றதுக்காக. அது வந்து ஒரு கம்பேக் இது. ஸோ ஓவரால் சிஎஸ்கேவோட ஜேர்னியை நம்ம வந்து பற்றி பார்த்தோம்னா லைக் இட்ஸ் நத்திங் பட்
இன்ஸ்பிரேஷன், காம்னஸ், கிரிக்கெட் இன்டெலிஜென்ஸ், எமோஷ்னல், இன்னும் நம்ம எவ்வளோ வார்த்தைகள் சொல்லிகிட்டே போகலாம். எப்படி வேணால் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்றதுக்கெல்லாம் இல்லாமல் இப்படி தான் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கின ஒரு ஃப்ரான்ச்சைசி. உங்களோட அந்த ஃபைனல் தாட்ஸை சொல்லுங்கள். இல்லை, அதான் நீங்கள் கரெக்டாக சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் அகைன் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தே ஹேட் தேர் ஓன் ஃபார்முலா, நியூ ஃபார்முலா. நாவ் அகைன் கேம் எவால்வ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி வந்து சிஎஸ்கேவும் எவால்வ் ஆகி ஐ திங்க் வி வில் ஹாவ் லைக் new faces, like new strategies. I think they will again grow further and then win more cups நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக. அதாவது ஒரு டீம் வந்து எவால்வ் ஆகுது, அடாப்ட் ஆகுது அப்படின்னா வந்து சிஎஸ்கேல தான் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. லாஸ்ட் டைமில் வந்து அவங்க உடன் ஸ்பூனில் முடிச்சதுனால வந்து நான் வந்து சிஎஸ்கே வந்து பார்த்து விளையாடணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். தே ஆர் நோன் டு கம் ஃபார் அ கம்பேக். அதே தான் வந்து இந்த வருஷமாக நடக்க போகுது. நான் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கேன். ஹேவிங் செட் தட், சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் இதை வந்து ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸாக வந்து இதை வந்து ரீவிசிட் பண்ணி இதை வந்து பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சோம். தொடர்ந்து சிஎஸ்கே பற்றி இன்னும் ஒரு 4 வீடியோ வந்து இந்த வாரத்தில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஆனால் நாளைக்கு எஸ்பெஷலி மினி ஆக்ஷன். நம்ம இது எல்லாமே ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து மாக் ஆக்ஷனே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் மாக் ஆக்ஷன் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு புரியல. பட் ஆனால் வந்து அதெல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு அதுக்கான ஒரிஜினல் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ரிசல்ட் வந்த உடனே நாளைக்கு நானும் மாஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கணும், இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தால் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கனாலும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. திஸ் சேனல் will not disappoint them. Until meet you next video, signing off Vikram. அண்ட் மாஸ்டர், அகைன் உங்களுக்கு சிஎஸ்கேவோட வேற ஏதாவது ஜேர்னி டீடைல்ஸ், ஏதாவது ஃபர்தரா இன்சைட்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி டு கோ த்ரூ இட். தேங்க்யூ. Thank you.